ஆசிரியர்களுக்கு வணக்கம். முத்துக்குமாரசாமி பிள்ளைத்தமிழ். கடவுளையோ அரசரையோ பிறரையோ குழந்தையாக பாவித்து அவர்தம் குழந்தைப் பருவத்து 10 பருவங்களாகப் பாடும் நூல். பருவத்திற்கு 10 ஆசிரிய விருத்தங்கள் அமையப் பாடப்படும். பிள்ளைக்கவி, பிள்ளைப்பாட்டு என்பன இதன் வேறு பெயர்கள். பிள்ளைத்தமிழே ஆயினும் பெரிய தமிழ் எனச் சிறப்பிக்கப்படுவது திருச்செந்தூர் முருகன் பிள்ளைத்தமிழ். கண்ணனைக் குழந்தையாகப் பாவித்துப் பாடிய ஆழ்வார் பெரியாழ்வார். இராமனைக் குழந்தையாகப் பாவித்துப் பாடிய ஆழ்வார் குலசேகர ஆழ்வார். குழவி மருங்கினும் கெடுவதாகும் என்று தொல்காப்பிய இலக்கணத்தால் காட்டப்படும் இலக்கியம். இஃது ஆண்பாற் பிள்ளைத்தமிழ் பெண்பாற் பிள்ளைத்தமிழ் என இரு வகைப்படும். பருவங்கள் 10 பருவங்கள். காப்பு 3ஆம் மாதம். பாட்டுடை தலைவரைக் காப்பாற்றி அருளுமாறு இறைவனை வேண்டுதல். செங்கீரை 5ஆம் மாதம். கையைத் தரையில் ஊன்றித் தலையைத் தூக்கி அசைந்தாடுதல். தாள் 7ஆம் மாதம். தாள் நாக்கு. தாய் நாக்கை அசைத்து ஒலி எழுப்பித் தாலாட்டித் தூங்க வைத்தல். சப்பாணி 9ஆம் மாதம். இரு கைகளையும் தட்டி ஓசை எழுப்பச் செய்தல். முத்தம் 11ஆம் மாதம். முத்தம் தருமாறு வேண்டுதல். வருகை 13ஆம் மாதம். குழந்தையை வருமாறு வேண்டுதல். அம்புலி 15ஆம் மாதம். அம்புலி நிலா. நிலாவைக் குழந்தையுடன் விளையாட வருமாறு அழைத்தல் ஆகிய 7 பருவங்களை இருபாற் பிள்ளைத்தமிழுக்கும் பொதுவானது. இறுதி 3 பருவங்களான சிற்றில் 17, சிறுபறை 19. சிறுதேர் ஆண்பாலுக்கும் அம்மானை வழக்கு கழங்கு நீராடல் ஊசல் என்பது பெண்பாலுக்கும் உரியன. சிற்றில் 17ஆம் மாதம். சிறுமியர் கட்டும் மணல் வீட்டைச் சிறுவர் காலால் உதைத்தல். சிறுபறை 19ஆம் மாதம். சிறுபறையைக் கொடுத்து முழக்கச் செய்தல். சிறுதேர் 21ஆம் மாதம். சிறிய மரத்தேரினை உருட்டச் செய்தல். அம்மானை பெண் குழந்தையைக் கழங்கு ஆட வேண்டுதல். நீராடல் பெண் குழந்தையைத் தண்ணீரில் குளிக்க அழைத்தல். ஊசல் பெண் குழந்தையை ஊஞ்சலில் ஆடும்படி அழைத்தல். பிள்ளைத்தமிழ் ஆணுக்கு 16 வயது வரை பாடலாம். பெண்ணுக்கு பூப்பு தொடங்கும் வரை பாடலாம். அரச குமாரர்களுக்கு முடி சூட்டிய பிறகு பாடக்கூடாது. பிள்ளைத்தமிழ் பாட முடியாமல் விலக்கப்பட்ட ஒரே கடவுள் சிவன். முதல் பிள்ளைத்தமிழ் குலோத்துங்க பிள்ளைத்தமிழ். காப்பு பருவத்தில் பாடப்படும் கடவுள் திருமால் என பன்னிரு பாட்டியல் கூறுகிறது. அம்புலி பருவம். பாடுவது கடினம். சாம தான பேத தாண்டம் என 4ம் அமையப்படுவது. பாடுவது அம்புலி. பிள்ளைத்தமிழின் முன்னோடி பெரியாழ்வார். திருச்செந்தூர் முருகன் பிள்ளைத்தமிழ் பாடியது பகழிக் கூத்தர். அதிகமான நூல்கள் இயற்றப்பட்ட சிற்றிலக்கிய வகை பிள்ளைத்தமிழ். குலோத்துங்கன் பிள்ளைத்தமிழ் ஒட்டக்கூத்தர். மீனாட்சியம்மை பிள்ளைத்தமிழ் குமரகுருபரர். முத்துக்குமாரசாமி பிள்ளைத்தமிழ் குமரகுருபரர். திருச்செந்தூர் முருகன் பிள்ளைத்தமிழ் பகழிக் கூத்தர். காந்தி மகியம்மை பிள்ளைத்தமிழ்
அழகிய சொக்கநாதர், சேக்கியார் பிள்ளைத்தமிழ், மகாவித்வான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை, திருவள்ளுவர் பிள்ளைத்தமிழ், கே.எம். பாலசுப்பிரமணியன், பாரதி பிள்ளைத்தமிழ், வெள்ளியங்கிரி, கம்பன் பிள்ளைத்தமிழ், புலமைப்பித்தன், பாவேந்தர் பிள்ளைத்தமிழ், தேவராசன், வீரமாமுனிவர் பிள்ளைத்தமிழ், சண்முகம், இயேசுநாதர் பிள்ளைத்தமிழ், குற்றாலம், முத்துக்குமாரசாமி பிள்ளைத்தமிழ். புள்ளிருக்கு வேலூரில் எழுந்தருளியிருக்கும் முருகப்பெருமானின் பெயர் முத்துக்குமாரசாமி. அவர் மீது பாடப்பட்டமையால் இது முத்துக்குமாரசாமி பிள்ளைத்தமிழ் என பெயர் பெற்றது. முத்தையன் பிள்ளைத்தமிழ். புள்ளிருக்கு வேலூர் சேனாதிபதி பெருமாள் பிள்ளைத்தமிழ் போன்ற பெயர்களும் இந்த நூலுக்கு உண்டு. செங்கீரை பருவம் வீரல் சுவை யாண்டு. செங்கீரை பருவம் பிள்ளைத்தமிழின் இரண்டாம் பருவமாகும். தொட்டிலில் பிள்ளை தலையை உயர்த்தி கையால் ஊன்றி உடம்பை அசைத்தலை செங்கீரை ஆடுதல் என்பர். உகிர் சொல் என்று பொருள். பொருள் தெரியாத ஒலியை எழுப்பும் பருவம் இது. பொருள் கழலுதல், அழுதல், அஞ்சனம், கண்மை, புலராமை, வறண்டு விடாமல் வயிர்த்தீராத புரி. புள்ளிருக்கு வேலூர் செங்கீரை குழந்தை பேசத் தொடங்கும் முன் செய்கிற ஒலி குறிப்புகள். இலக்கண குறிப்பு. கண்மலர் உருவகம். ஆடுக வேங்கோல் வினைமுற்று. பொழி திருமுகம் வினைத்தொகை. மெல்லிதழ் மென்குரல். நுண்டொலி பண்புத்தகைகள். புணர்அளவி அருள்மொழி. இரண்டாம் வேற்றுமை உருபு பயனுடன் தக்க தொகை. வருகை பருவம். வளமை தழுவு பருதிபுரியின் மருவு குமரன் வருகவே. குமர குருபரர். வருகை பருவம் பிள்ளைத்தமிழின் 6வது பருவமாகும். இது குழந்தையின் 13ஆம் திங்களில் நிகழ்வது. பொருள் மதுரம், இனிமை, துறவம், தேன், சலதி, கடல், மதலை, குழந்தை, கழுவிய, துகளர், குற்றமற்றவர், பருதிபுரி, கதிரவன் வழிபட்ட இடம், அமுத கிரகணம், குளிர்ச்சியான ஒளி. Thank you. Subscribe TNPSC Kaniyan Notes.